தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாட்ஜிபிட்டியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். கேள்வின்றதை விட ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு வாக்கியத்தை பதிவிட்டு எனக்கு ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதாவது, கொள்கை பிடிப்புள்ள தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் இதுவரை நடந்துள்ள எந்த அரசியல் கட்சி உள்ளதோ அந்த கட்சிக்கு உங்கள் வாக்கினை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை போஸ்டர் வடிவில் அழகாக உருவாக்கி தரவும் அப்படின்னு தான் கேட்டேன். அது ஒரு போஸ்டர் உருவாக்கியிருக்கு. அந்த போஸ்டர் இப்போ பாருங்களேன். நான் எந்த கட்சி பேரையும் சொல்லவே இல்லை, ஓகேவா? கொள்கை பிடிப்புள்ள தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும் வகையில் இதுவரை நடந்துள்ள எந்த அரசியல் கட்சி உள்ளதோ அந்த கட்சிக்கு உங்கள் வாக்கினை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, வாக்களிப்போம், நம் உரிமை நம் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் பதிவு பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாடு சிம்பிள் லோகோ போட்டு அதனுடைய பாரம்பரியமான ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் உள்ளே ஆட் ஆகி, அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமை செயலகம் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், அதுக்கப்புறம் சைடில் கார்னரில் சைடில் பாருங்கள் ஒரு கட்சி கொடி. என்ன கட்சி கொடி? திமுக, திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படின்னா கொள்கை பிடிப்புள்ள கட்சின்னு சொல்லிட்டு சாட்ஜிபிட்டி நான் எந்த கட்சியும் குறித்தெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் சாட்ஜிபிட்டி க்ரியேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு கட்சி தேவைன்னா அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான். இது புரியாமல் முதல் முறை வாக்காளர்கள் தவறான ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அப்புறம் ஃப்யூச்சரில் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாக்கினை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் மிகப்பெரிய அடி இருக்கும். ஏன்னா வேறு யார் ஆட்சி அமைத்தாலும் பிஜேபி கட்சிக்காரங்க தான், மதவாத சக்திகள் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய வகையில் அமையும். எனவே தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் மிக சிறந்த கட்சியாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அந்த கட்சிக்கு உங்கள் வாக்கினை செலுத்துமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.